பத்திரிகை உலகம் உள்ளாட்சி முரசு என்று வந்து எங்களுடைய இந்த தகவலினுடைய அனுப்புகிற இருக்கார் என்று எங்களுடைய ஜப்பானுடைய இனிமேல் தமிழகமும் தமிழ் மொழியும் ஜப்பான் மொழியும் இனிமேல் சேர்ந்து இந்த உலகத்துக்கு செய்திகளை பரப்பணும். இதுக்கு நாங்கள் ஜப்பான் மக்கள் வந்து ஒரு 50 பேர் 60 பேர் கிட்டத்தட்ட வந்திருக்கோம். இனிமேல் ஜப்பானுடைய செய்திகளையும் தமிழ் செய்திகளையும் சேர்த்து நம்ம உலகத்துக்கு அனுப்புவோம். அதுக்கு இந்த நாளிதழ் உங்கள் நாளிதழ் பேர் உள்ளாட்சி முரசு நல்ல உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறோம். இனிமேல் உள்ளாட்சி முரசோடு ஜப்பானிய இந்த தினசரி தாள்களும் எல்லாம் துணை செல்லும் என்று நினைக்கிறேன். வணக்கம். இந்த முப்பெரும் விழாவினை தொடர்ந்து இங்கு ஒரு இரத்த தான முகாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த இரத்த தான முகாம் என்பது நமது உடம்பை சுத்தம் செய்து கொண்டு பிறருக்கும் அதை கொடுக்கக்கூடிய அளவிலே இந்த நிறுவனம் இங்கே இந்த இரத்த தான முயற்சியை செய்து இந்த முப்பெரும் விழாவோடு இந்த இரத்த தானத்தை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து இந்த இரத்த தானத்திற்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள். ですね、貧しい人々、そして多くのね命を救ってくれることに、本当に感謝しますし、そういうことを願っております。இந்த மருத்துவம் வந்து ஏழை மக்களுக்கு இலவசமாக போய் சேர்ந்து உலக மக்கள் அனைவரும் நல்ல வளமுடன் வாழ இது உறுதுணையாக இருக்கட்டும் நினைக்கிறார். நன்றி. ஓகே, ஜப்பான்லேருந்து வந்தவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்குறாங்க. கால் வந்து என்ன மொழியுமே புரியாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு தர வேணாமா? அவர்களுக்கு சில விருதுகளை தருவதற்காக நாம் இந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை திரு ரிச்சர்ட் அண்ணனுக்கு தெரிவிக்க. அண்ணன் வந்து ரொம்ப பேச மாட்டாங்க, இவருக்கு ஒரு பலத்தை கைத்தட்ட, ஏன்னா செயல் வீரர் அவர். ஆமாம், அண்ணன் இந்த வாய்ப்பை எங்களுக்கு இந்த மேடையை கொடுத்ததுக்காக நன்றி. திரு சிக்கந்தர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜப்பானியர்கள் வந்து என்கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு மினிஸ்டர் கையால் கொடுப்பீங்களா, இல்லைன்னா வந்து எம்பி கையால் கொடுப்பீங்களா விருது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவங்கெல்லாம் 5 வருஷம் இருந்து போயிடுவாங்க. ஆனால் ஒரு மனிதர் பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வருகின்ற போது நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், நான் 2 பேரை மட்டும் இந்தியாவில் பார்க்கணும், ஒன்று அப்துல் கலாம், இன்னொரு பாலம் கல்யாண சுந்தரம் என்று சொல்கிறார். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேன் ஆஃப் மில்லினியம் என்று ஒரு விருது கொடுக்கிறார்கள். இந்த நூற்றாண்டின் சிறந்த மனிதன் என்று மேன் ஆஃப் மில்லினியம் என்று கொடுக்கிறார்கள். அந்த வெறும் சொல்வது மட்டும் கிடையாது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபாய் இந்திய தொகைங்க பரிசு தொகை. அந்த மேன் ஆஃப் மில்லினியம் விருதை பெற்றவர் தான் திரு பாலம் கல்யாண சுந்தரம். இந்த நூற்றாண்டினுடைய மிக சிறந்த மனிதன். அந்த 30 கோடி கொடுத்தாங்க பாருங்க, அந்த 30 கோடியையும் ஏழை பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டார். அதுதான் பாலம் கல்யாண சுந்தரம். ஆகவே இவர்களுக்கு அவங்க கையால விருது கொடுப்பது தான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதனால என்னோட வாங்க, நீங்க டிரான்ஸ்லேட் பண்றீங்க இல்லையா? こんにちは。今の紹介に扱った方っていうのは、その方が我々に賞をいただくようになっております。その方っていうのはアメリカの、大統領っていうかね、その方からやっぱり人間性ある宝物というこのような賞をその方があって、日本円で1億円を、彼はもともと先生だったけれども、その先生が毎月の給料を自分のために使わないで全ての貧しい人々に全てを与えてきて、その方がアメリカの大統領っていうのがここに来た時に、やっぱりここにインドに来た時に誰に会いたいんですかって言ったら、一人は前の大統領というのはアブドゥルカラムという方と、もう一人の方というのは今ここに紹介されているこの先生なんです。この先生に会いたいと。なんでやったら、この先生っていうのはやっぱり全ての働いてる時、先生に働いてる時に全ての給料を
国貧しい人々のために教育のために与えてくれて、そのためにその方がその時1億円を寄付して与えてくれたけども、そのお金も自分がもらわないで1億円を寄付してくれた、その方から我々は日本人というのは賞をいただくように形になっております。だから、これからはね賞をいただくんですけども、இங்குள்ள சான்றோர்களுக்கு வணக்கம். உள்ளாட்சி முரசு அனைத்து உழைப்பாளர்களுக்கும் வணக்கம். நான் ஜப்பானில் போயிட்டு 40 வருஷம் இருக்கேன், 40 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய ஜப்பான் மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள ஒற்றுமை, ஒரு மனிதநேயமுக்கள் ஒரு நாட்டில் போயிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு அமைதியான ஒரு நாடு. ஏன் அந்த நாட்டு மக்கள் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அமைதியான ஒரு பூங்காவா, ஒரு ஆரோக்கியமுள்ள நாடா, ஒரு வளமான நாடா ஏன் இப்படி வச்சிருக்கான்னு கேட்கும்போது, நம்மளுடைய தமிழனுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அப்படியே நம்ம பயன்படுத்தியிருக்கிறாங்க. நிறைய சொல்லிட்டு போகலாம். நான் சொல்கிறேன், முருகான்றதுக்கு அர்த்தம் நம்ம தான் சொல்லுவோம், அழகுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, முருகா அழகு. ஆனால் ஜப்பான் மொழியில் மூ என்றால் இல்லை, ரூ என்றால் அருவம் உருவம், கா என்றால் கர்வம். ஒரு மனிதன் உருவமாக இருந்தாலும் அருவமாக இருந்தாலும் கர்வமற்றவனாக இருக்க வேண்டும், அதுதான் அழகு என்று ஜப்பானிய மொழியிலே முருகாவின் அர்த்தம் இருக்கிறது. மயில் 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 என்பது ஏன் முருகன் மயில் இருக்கிறார் என்று எல்லோருக்கும் தெரியும். மயில் இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் ஜப்பானிய மொழியிலே மயில் என்றால் மா என்றால் உண்மை, இல் என்றால் இருத்தல். உண்மையில் நீ இருந்தால் உன் வாழ்க்கை வண்ணமலராக இருக்கும் என்பதை மயிலை பற்றிய வாசகம் ஜப்பானிய மொழியிலே அதனுடைய டெஃபினிஷன், அதனுடைய பொருள் விளக்கம் பார்த்தால் மயில் என்றால் உண்மையில் இருத்தல். இதைத்தான் சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏன் மயில் என்பது விடுங்க, அரவம் பாம்பு, நம் அரக்கன் அரவம் என்கிறோம். ஜப்பானிய மொழியிலும் அரவம் என்றால் அரசு, அதே தமிழில் அதே அர்த்தம் என்றால் அரசோய், கோயில் அரசோய் திரும்ப சண்டை போடுதல், பொறாமை குணம், கெட்ட குணம், இந்த மாதிரி அரவ குணங்கள் சொல்லுவாங்க. அரவ குணங்கள் ஜப்பானிய மொழியிலே அரவம் என்றாலும் தமிழ் மொழியில் அரவம் என்றாலும் ஒன்றுதான். பழனி என்று சொல்கிறோம். பழனி சேவல் எடுத்துக்கொள்ளும். பழனி என்றால் நான் நிறைக்கும் சொல்லிக்கொள்ள முடியும். பழனி என்றால் பா என்றால் இடம், ரா என்றால் இன்பம், நீ என்றால் சுமையில்லாதவன். நீ சுமையில்லாதவனாக இருந்தால் உன் வாழ்க்கை வளமாயிருக்கும் என்பதைத்தான் பழனி, அதான் ஆண்டியாக போய் நிற்கிறான் பழனி என்ற விளக்கத்தை ஜப்பானிய மொழியிலே பழனி என்றால் என்ற விளக்கம். சரி, சேவல், முருகன் குடியிலே சேவல் இருக்கிறது. சேவல் ஏன் சேவல் இருக்கிறது? நம்ம தமிழ் மொழியில் நம்ம படிக்கிறோம், முருகனுக்குள் சேவல் இருக்கிறது படிக்கிறோம், இதை பற்றித்தான் தெரியும். ஆனால் ஜப்பான் மொழியிலே தொண்டு செய்தல், சேவை செய்தல் என்றால் ஜப்பானிய மொழியிலே சேவல் எப்படி கத்தும்? கொக்கோரோ கொக்கோ என்று கத்தும். கொக்கோரோ கொக்கோ என்றால் என்ன அர்த்தம்? ஜப்பானிய மொழியிலே கொக்கோரோ கொக்கோ என்று என்றால் என்ன அர்த்தம் என்றால், உள்ளம் இங்கே இருக்கிறது. நீயின் காலையில் நம்ம சேவல் கூவியவுடன், கொக்கோரோ கொக்கோ என்று கூவியவுடன் ஜப்பானிய மொழியிலே உள்ளம் இங்கே இருக்கிறது. சேவை, நான் சேவை செய்ய போகிறேன், உள்ளம் இங்கே இருக்கிறது என்று உணர்ந்து சேவை செய்.
என்பதுதான் அங்கு சேவல். இப்படி என்று நான் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆன்மீகத்தினுடைய உண்மையின் விளக்கத்தை நாம் மறந்து விட்டோம். ஜப்பானிய மொழியில இருக்கிறது. அதனால்தான் அந்த வாழ்க்கை அவர்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். சிவா என்றால் என்ன, கணேசா என்றால் என்ன, சிவா சிவா என்றால் சி என்றால் இறப்பு, வா என்றால் ஒன்று செய்தல், இறப்பில் ஒன்று செய்தல். நம்முடைய தமிழ் மொழியிலே சொல்வார்கள், இறந்து விட்டவர்களை சிவனடியார் எடுத்து போய்விட்டார்கள், சிவலோகம் போய்விட்டார்கள் சொல்வார்கள் தமிழ் மொழியிலே. ஆனால் ஜப்பானிய மொழியிலும் அதே தான் சொல்கிறார்கள். சிவர் இதனால் அவர்கள் ஏன் எப்படி அவர்கள் எல்லோரும் இது புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டுதான் வருங்காலத்திலே ஜப்பானியர்கள் அவர்கள் தெரிகிறது. நான் ஜப்பானிய மொழியில் நான் ஜப்பானில் பயின்றவன், ஜப்பானில் ஆசிரியராக இருந்தவன், இப்போ ஆன்மீக ஆசிரியராக இருக்கிறேன். அப்படி இருந்தும் கூட இப்போ இங்க இருக்கிற பாலகும்ப குருமணி சிவாஜினம் இவர் ஆன்மீக சித்தர்களுடைய பற்றி ஆராய்ச்சி படித்து என்னுடைய தமிழ்நாட்டிலே இங்க ஒரு நட்சத்திராலயா என்ற ஒரு கோயிலை கட்டப்போகிறார். அவர் செய்ய வேண்டிய நிறைய தமிழகத்திலே நிறைய தொழில் நிறுவனங்கள். நான் கூட டெல்லியில போயிட்டு ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தோடு அம்பானி நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு அவருடைய வெற்றிகரமாக நம்முடைய பல கோடிகளுக்கு ஒப்புதல் போட்டு வந்திருக்கிறோம். தமிழகத்திலும் நாங்கள் பல 55 பேர் வந்திருக்கிறார்கள். 55 பேரும் 55 நிறுவன தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். 55 நிறுவனங்களும் தமிழ்நாட்டிலே தொழில்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தமிழக மக்கள், தமிழக அரசும் இந்த உள்ளாட்சி முரசு மூலமாக தமிழகத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. திரு கோபால் பிள்ளை அவருடைய தலைமையில் 50 பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கு வந்திருக்கக்கூடிய ஆன்மீக குரு திரு பாலகும்பா குருமணி அவர்களும் நம்ம பாராட்டுவோம். இப்பொழுது திரு கோபால் பிள்ளை அவர்களுக்கும் குருமணி அவர்களுக்கும் நம்ம மத்தியில வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாரிசு வந்திருக்காங்க. அவர் ஒரு பலத்தை கைத்தட்டு தரணும். அவர் ஒரு வீர வாளை பரிசீலிக்க இருக்கிறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வம்சம் திரு இளைய கட்டபொம்மன், டாக்டர் இளைய கட்டபொம்மன் அவர்கள் ஒரு வீர வாளை பரிசளிக்கிறார். அவரோட சேர்ந்திருக்கலாம். ஐயா, நீங்களும் கொஞ்சம் இணைந்து நிறுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு வீரவாளை நம்முடைய கட்டபொம்மனுடைய வாரிசு இளைய கட்டபொம்மன் அவர்கள் தர இருக்கிறார்கள். இப்போது இளைய கட்டபொம்மன் அவர்கள் இந்த நினைவு பரிசினை தர இருக்கிறார். தேங்க்யூ. இப்போது ஜப்பானியர்களுக்கான விருது வழங்கும் விழா நம்முடைய பழனி ஆதீனம் ஐயா அவர்களும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுக்கணும். அவரும் திரு பால கல்யாண சுந்தரம் அவர்களும் இணைந்து தருகிறாங்க. இப்போது முதல் விருதை நான் அறிவிக்கிறேன். சீர்வளர் சீர் சிவானந்த புலிப்பாணி பாத்திர சுவாமிகள் ஆன்மீக சேவா ரத்னே அவர்களே விருதை இப்போது பால கல்யாண சுந்தரம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள்.
ஆன்மீக சேவா ரத்ன விருதை பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் நம்முடைய பாத்திர சுவாமிகள் குடிப்பாடி பாத்திர சுவாமிகள் அவர்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். ஜெகன் என்னாச்சுன்னா ஒரே நிமிஷம் திரு பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுடைய கைனால பலத்த கைத்தங்க கொடுங்க. ஏன்னா நாளைக்கு அங்க முதல் மாநாடு நடந்திருக்கிறது. நமக்காக ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கள் நம்முடைய வாழ்த்து. அடுத்ததாக அரிமா முனைவர் திரு சண்முகநாதன் என்ற நம்புசாமிகள் அவர்களுக்கு ஆன்மீக சேவா செல்வம் விருது. ஐயா அவர்கள் அவருடைய தம்பி அந்த நிகழ்ச்சிக்காக அவரும் பழனிலிருந்து வந்திருக்காங்க. அவருக்கு திரு ரிச்சர்ட் அவர்கள் மாலையா சந்திரா திரு பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்குகிறார். அடுத்ததாக மிகச் சிறந்த பேச்சாளர் முனைவர் திரு கோபால்புரி சுப்பிரமணியம் அவர்களுக்கு சிறந்த தொழிலதிபருக்கான விருதினை இப்பொழுது பாலம் ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். அவரோடு இணைந்து ஆன்மீக சேவாரத்னா அவர்களும் கூட இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே போகும். அடுத்ததாக ஜப்பானிய ஆன்மீக ரத்னா விருது. இவர் ஜப்பான்ல ஒரு வச்சிருக்கார் ஆசிரமம் மாதிரி போயிருக்கு. அங்கே 1 லட்சம் டிவோட்டிஸ் இருக்காங்க. அவருக்கு ஜப்பானிய ஆன்மீக ரத்னா விருது இப்போது ஐயா அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். பாலகுருமணி ஆன்மீக ரத்னா ಅನ್ನುವ ಶೈಕ್ಷಣಿಕಾಯೋ ದಯವನ್ನು ತೆಯು ಸೈಕೋನ ಪಾಲಕರು ನಿಗೋನು ವಿನೋದನು ಸೇರಿಸುತ್ತರ ಕೊನಾಕಾಯಿಮಾನ பாலகர் அடையாளம் ஐயா English dia sebenarnya over 3 Yeah, the next event is award ceremony for the Japanese people who come in all the way here. Let me invite Teluhiro Kobayashi. Come, welcome onto the stage, please. Teluhiro Kobayashi. Give them a big round of applause. ஜப்பானிய ஆன்மீக செம்மல் விருது இவருக்கு வழங்கப்படுகிறது. ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் இந்த விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறதான ஒரு அருமையான நிகழ்வு. நன்றாக நம்முடைய கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். I'm happy to invite Yoko Mizuno. Please come onto the stage, please. Announce one information about Yoko Mizuno, and she is supposed to be the Miss World of Japan. Give her a big round of applause. Let me invite Mrs. Kukino Yasumi. Please come onto the stage, please. To the stage. Give him a big round of applause. இவருக்கு ஆன்மீக ஜோதி விருது வழங்கப்படுகிறது. Next, Mrs. Yufu Takai. Please come onto the stage.
நம்முடைய ரிச்சர்ட் ஆனந்த் அவர்கள் இந்த விருதினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். யூஃபு தக்காய். நன்றாக கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். Mrs. Mayumi Yuda, please come onto the stage. Mayumi Yuda. டைம் இல்லை, அவங்க வந்து நிற்கட்டும். அதுவும் இருக்குது, டைம் இல்லை, அதுவும் இருக்குது. தேங்க்யூ. Shogutsu Goto, come onto the stage. Shogutsu Goto. இப்பொழுது திரு சிக்கந்தர் அவர்கள் இந்த விருதினை வழங்கவிருக்கின்றார்கள். ஷோகுட்சு கோட்டோ அவர்களை மேடைக்கு ஒருமுறை அன்புடன் அழைக்கின்றோம். நம்முடைய கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். அடுத்ததாக I would like to invite Mr. Daisaku Narita onto the stage, please. Mr. Daisaku Narita. Yeah, proudly presented to Mayumi Yuda. ஆன்மீக ஜோதி என்கின்றதான இந்த விருதை வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். டைசக்கு நரிட்டா அவர்களுக்கு சிறப்பு கட்டிடக்கலை வல்லுநர் என்கின்றதான விருதை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். Next, Yasuki Shiba, Solar Hall, come on to the stage, please. Yasuki Shiba, alias Solar Hall. இவருக்கு சிறப்பு தற்காப்பு கலை வல்லுநர் என்கின்றதான விருதுகளை நாம் வழங்குவதில் பெருமிதம் அடைகிறோம். நெக்ஸ்ட், யோஷிமி மோரியா. இவருக்கு ஆன்மீக கதிர் என்கின்றதான விருது வழங்கப்படுகிறது. யோஷிமி மோரியா ஆன்மீக கதிர் என்கின்றதான சிறப்பு விருது இப்பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. Next, Mrs. Kotami Chikuko. Let me invite Kotami Chikuko onto the stage, please. இவருக்கு ஆன்மீக கதிர் என்கின்றதான விருது வழங்கப்படுகிறது. We are proud to invite Yogo Yuchi onto the stage. Yogo Yuchi. இவருக்கும் ஆன்மீக ஜோதி என்கின்றதான சிறப்பு விருது வழங்கப்படுகிறது. Mr. Tatsuya Mizutani, come onto the stage. We are happy to invite Mr. Tatsuya Mizutani onto the stage. இவருக்கு ஆன்மீக கதிர் என்கின்றதான விருது வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த லிஸ்ட்டு இன்னொன்று இந்த லிஸ்ட் என்ன அதன்படி அவங்க எடுத்து கொடுங்க. மொபைலில் இருக்கு, கொஞ்சம் எடுத்து கொடுங்க ப்ளீஸ். மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கொடுங்க. இல்லை நான் பேர் வாசிக்கிறது கரெக்டாக பண்ணுறேன்.
தாட்சியா மிசுதானி கொடுத்தாச்சா? தாட்சியா மிசுதானி கொடுத்தாச்சா? கொடுக்க போறீங்களா? This award proudly presented to Tatsia Misutani. இவருக்கு ஆன்மீக கதிர் என்கின்றதான விருதை வழங்குவதில் நாங்கள் பெருமையடைகிறோம். Next, Mrs. Mika Koguba. Let me invite Mika Koguba onto the stage, please. Give her a big round of applause. இவருக்கு ஆன்மீக கதிர் என்கின்றதான சிறப்பு விருது வழங்கப்படுகிறது. Mrs. Tomomi Kashima, please welcome onto the stage. Give her a big round of applause. Mr. Jagan will give away this award, special award. எழில் கலை வல்லுநர் என்கின்றதான விருதை திரு ஜெகன் அவர்கள் இப்பொழுது வழங்குவார்கள். I request Mr. Jagan to give a special award, எழில் கலை வல்லுநர். Mrs. Kanako Akowo, please come onto the stage. Kanako Akowo. இவருக்கும் ஆன்மீக கதிர் என்கின்றதான சிறப்பு விருது வழங்கப்படுகிறது. அடுத்ததாக Atsuko Nakayaka. Let me invite Atsuko Nakayawa. இவருக்கு ஆன்மீக சுடர் விருது வழங்கப்படுகிறது. We are proud to invite Sayoko Kimura onto the stage. We are happy to invite Sayoko Kimura onto the stage. இந்த விருதை ஜம்பு சாமிகள் அவர்கள் வழங்கும்படியாய் நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இவருக்கு ஆன்மீக சுடர் என்கின்றதான விருது வழங்கப்படுகிறது. Tomiyo Yumihara, come on to the stage. Tomiyo Yumihara. இவருக்கு ஆன்மீக சுடர் விருது வழங்கப்படுகிறது. And we are happy to invite Mr. Gautam Karthik. Give him a big round of applause and come on to the stage. ஆன்மீக இளைய சுடர் விருதை பெறுகிறார் கௌதம் கார்த்திக் அவர்கள். கௌதம் கார்த்திக் அவர்களுக்கு ஆன்மீக இளைய சுடர் விருது வழங்கப்படுகிறது. நாம் எல்லாம் மண்ணிலே பிறந்து எத்தனை ஆண்டுகள் வாழ்கின்றோம் என்பதை விட நாம் வாழ்கின்ற காலத்திலே நாம் இதை சாதித்தோம், இதை நாம் அறிந்து கொண்டோம் என்கின்ற நிலையிலே இன்றைய நிலையிலே சென்னை மாநகரிலே உள்ளாட்சி முரசு 15வது ஆண்டை நிறைவு செய்து இங்கு ஒவ்வொரு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிலே அருமையான அறிஞர்கள் எல்லாம் நல்ல முறையில் நல்ல கருத்துக்கள் சொன்னார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இங்கே அருமையான ஒரு இரத்த தானம், ஒரு கண் சிகிச்சை முகாம் இவைகளெல்லாம் நடத்தி மக்கள் சேவையை மகேசன் சேவை என்கின்ற நிலையிலே இந்த உள்ளாட்சி முரசு அருமையான இந்த சேவை செய்து கொண்டிருக்கின்றது. பல மாவட்டங்களிலிருந்து இங்கு வந்து உள்ளாட்சி முரசு கொடுத்த அந்த விருதினை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு முகாய்ப்பு வைத்தால் கூட ஜப்பான் தேசத்திலே இருந்து நமது கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்காகவும் இங்கே அவர்கள் அருமையான ஒரு ஆலயத்தை பாண்டிச்சேரியிலே நிறுவிக் கொண்டிருக்கின்றார்கள். சிவா அவர்கள், கும்ப குருமணி அவர்கள் இங்கே வருகின்றார்கள்.
அனைவருக்கும், ஏன்னா இந்த நேரம் வந்து அருமையான நேரம், நேரத்தை கருதி நாங்கள் உங்களோடு வந்திருந்து இந்த உள்நாட்டு முரசு பத்திரிகையினுடைய குடும்பம் என்று சொல்லலாம், அந்த குடும்பத்தை நாங்கள் வாழ்த்தி ஞான தண்டாயுதவாணி அருளும் போகர் படிப்பானுடைய பேராற்றலும் அவருக்கு நிறைவாக கிடைத்து மேலும் மேலும் அவருடைய உள்ளாட்சி முரசு சிறப்பாக உலக அளவில் செல்லப்பா அவர்களிடம் இப்பொழுது நான் நன்றி செல்லப்பா மூணாவது பேர் அவர் பாலகுரு அவர் சொல்கிறாங்க வேண்டும் வணக்கங்களும் வாழ்த்துதலும் இணைவது அகஸ்டின் செல்லப்பன். நாம் இறுதியான ஒரு நேரத்திற்கு வந்திருக்கிறோம். இது உறுதியான தகவலும் கூட தாமதமாக வேண்டும் என்று தயங்க வேண்டாம். இப்போது ஜப்பானிலிருந்து வந்திருந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜப்பான் ஆன்மீக செம்மல் அவர்கள் எழுந்து நின்று நம்முடைய விருதாளர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிப்பார். பி. சண்முகப்பிரியர் பெஸ்ட் ட்ரெடிஷனல் சித்தா தெரபிஸ்ட் என்கிற விருதை வரும்படி தேனி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார். அவரை அன்புடன் அழைக்கிறார். அடுத்தபடியாக வி. கார்த்தி கிருஷ்ணன் பெஸ்ட் ட்ரெடிஷனல் சித்தா தெரபிஸ்ட் அவர்கள் தேனி மாவட்டம் உத்தமபாடியத்தை சார்ந்தவர். இந்த விருதை பெற வரும்படி அழைக்கிறோம். பெஸ்ட் ட்ரெடிஷனல் சித்தா தெரபிஸ்ட் வி. கார்த்தி கிருஷ்ணன். தொடர்ந்து பெஸ்ட் பீப்புள் சர்வர் என்கிற விருதை பெற வரும்படி ஆர். யுவராஜ் திருப்பத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர். அவரை அன்புடன் அழைக்கிறோம். அதை தொடர்ந்து பெஸ்ட் சோசியல் ஆக்டிவிஸ்ட் திருப்பத்தூர் மாவட்டத்தை சார்ந்த சி. அஜித் குமார் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம் எஸ். ஐயப்பன் பெஸ்ட் பீப்புள் சர்வன் என்கிற விருதை பெற வரும்படி அழைக்கிறோம். எஸ். ஐயப்பன் பெஸ்ட் பீப்புள் சர்வன் என்கிற விருதை பெறுகிறார். தொடர்ந்து பழனி தாலுகா திண்டுக்கல் மாவட்டம் டாக்டர் டி. சித்ராசேகர் பெஸ்ட் பீப்புள் சர்வர் என்கிற விருதை பெறுகிறார். நண்பர்களின் சமூக ஆர்வலர்களின் கவனத்திற்கு அநேகர் இந்த காட்சியை ஒளிப்பதிவு செய்யும் போது நீங்க முன்னால் வந்து மொபைல் எடுப்பது அவர்களுக்கு சற்று கடினமாக தெரிகிறது. காட்சிகளை சரியாக படம் பிடிக்க முடியாது. ஒத்துழையுங்கள். நிறைய படங்கள் நாம் எடுக்கலாம். நீங்க போயிடாதீங்க. நிறைய படங்கள் எடுப்போம். அடுத்தபடியாக எஸ்.ஜே. நிவாஸ் அவர்களுக்கு பெஸ்ட் சோசியல் ஆக்டிவிஸ்ட் என்கிற விருதை வழங்க அழைக்கிறோம். தொடர்ந்து வேளச்சேரி சென்னை மாவட்டம் ஆர். சந்திரசேகரன் பெஸ்ட் ஜுடிஷியல் எக்ஸாமினேஷன் கோச் என்கிற விருதை பெற வரும்படி அழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த பி. அலெக்சாண்டர் அவர்களை அழைக்கிறோம். பெஸ்ட் உள்ளாட்சி நாயகர் என்கிற